லங்கா ஊடக நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய தினத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிக முக்கியமான ஒரு தாக்குதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார். இது உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று அதிகாலை 1:50 அல்லது 2 மணிக்கு இடைப்பட்ட நிலையில் வெனிசுலா மீது அமெரிக்க படைகள் தாக்குதல்களை தீவிரமாக முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 7 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் அமெரிக்கா தரப்பில் எந்தவிதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை. முன்னதாக போதைப்பொருள் கடத்தல்காரர்களை வெனிசுலா ஊக்குவிக்கின்றது என்ற குற்றச்சாட்டை ட்ரம்ப் சுமத்தி இருந்தார். ஆகவே அந்த நாட்டின் மீது கடல் வழியாக சில தாக்குதல்களை முன்னெடுத்திருந்தார். முன்னதாக அந்த கடற்பகுதியில் வெனிசுலாவுக்கு அண்மித்து இருக்கக்கூடிய கடற்பகுதியில் தாக்குதல் கப்பல்கள் அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த போர்க்கப்பல் அல்லது மிக பலம் வாய்ந்த ஒரு போர்க்கப்பலை அந்த கடற்பரப்பிற்குள் நிலைநிறுத்தி இருந்தார். அவர்களோடு சேர்த்து அந்த கப்பலோடு சேர்த்து ஏராளமான துருப்புகளும் நிலைநிறுத்தப்பட்டிருந்தார்கள். தற்போது இன்றைய தினத்தில் தாக்குதல்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிரான தாக்குதல் என்ற பார்வையில் அமெரிக்கா சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. அந்த பகுதியில் சென்ற சில கப்பல்கள் மீது தாக்குதல்களை முன்னெடுத்திருந்தது. அதில் பலர் உயிரிழந்திருந்தார்கள். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமான நடவடிக்கை என பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் குற்றம் சாட்டி வந்திருந்தார்கள். இருந்தாலும் கூட ட்ரம்ப் இந்த தாக்குதலை தீர்க்கமாக முன்னெடுத்திருந்தார். அதற்கு முன்னதாக அமெரிக்கா அதாவது மதுரோ வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி மதுரோவை கைது செய்பவர்கள் அல்லது மதுரோ பற்றிய தகவல்களை வழங்குவதற்கு சன்மானங்களை கூட வழங்குவதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்திருந்ததும் ஒரு முக்கியமான விடயம். இந்த நேரத்தில் இன்றைய தினம் வெனிசுலா மீதான தாக்குதல்களை தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறார்கள். 7 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்நாட்டினுடைய ஜனாதிபதியான நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட உள்ளதாக கூட தகவல்கள் கசிந்திருக்கின்றன. அது தொடர்பில் விரிவாக பார்க்கலாம். வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் இதற்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ உடந்தையாக இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் குற்றம் சாட்டி வந்தார். இதனை அடுத்து வெனிசுலா படகுகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தி வந்தது. வெனிசுலாவை சுற்றி கரீபியன் கடற்பகுதியில் அமெரிக்கா தனது படைகளை குவித்திருந்தது. வெனிசுலா அதிபர் பதவியிலிருந்து மதுரோ வெளியேற வேண்டும் என ட்ரம்ப் நேரடியாக அழுத்தம் கொடுத்தும் வந்திருந்தார். மேலும் வெனிசுலாவில் தரைவழி தாக்குதல் நடத்தப்படலாம் என கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் வெனிசுலா தலைநகர் கராகஸின் பல பகுதிகளில் இன்று அதிகாலை பலத்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. குண்டுவெடிப்பு வெடித்ததிலிருந்து அங்கு தீப்புழம்புகள் ஏற்பட்டு கரும்புகை எழும்பியதாக சர்வதேச ஊடகங்கள் விவரித்திருந்தன. மேலும் தலைநகரின் பல இடங்களில் விமானங்கள் தாழ்வாக பறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. வெடிப்பு சத்தங்கள் கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். தலைநகர் கராகஸில் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவி சிலியா புளோரஸும் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். ட்ரம்ப் தனக்கு சொந்தமான ட்ரூத் சோஷியல் மீடியாவில் அமெரிக்கா வெனிசுலா மற்றும் அதன் தலைவர் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி இருப்பதாக பதிவிட்டுள்ளார். அதிபர் மதுரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டு நாட்டிலிருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்னர் வெளியிடுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வெனிசுலாவினுடைய எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. ஒருபுறம் ஈரான் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய செயற்பாடு அல்லது அமெரிக்கா ஏனைய நாடுகளை அத்துமீறுவதை நிறுத்த வேண்டும் என கூறியிருக்கிறது. அதே நேரம் கொலம்பியா ஜனாதிபதி தான் முதலில் தாக்குதல் தொடர்பான தகவல்களை ட்விட்டர் பக்கத்தில் அதாவது முன்பு ட்விட்டர் என அழைக்கப்பட்ட எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அவர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதே கோரிக்கையை ஈரானும் முன்வைத்திருந்தது. அது மாத்திரமில்லாமல் நிக்கோலஸ் மதுரோ அந்நாட்டினுடைய அவசர கால சூழ்நிலை சட்டத்தில் கையெழுத்திட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது. இந்த தகவல்கள் சர்வதேச ஊடகங்களில் தற்போது வரை வெளியாகி வருகின்றன அல்லது வெளியிடப்பட்டிருந்தன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ள லங்கா ஊடகத்தோடு இணைந்திருங்கள். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க.
ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.